ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் உள்ளுணர்வுகளோட சக்தி. நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போகலாம், செம்ம ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறப்போ ஒரு வித்தியாசமான உணர்வு வரும். அந்த உணர்வு எதையுமே எக்ஸாக்டா சொல்லாது, என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸாக்டா சொல்லாது. ஆனா நாளைக்கு பீச்சுக்கு போகாத அப்படிங்கறத குறிக்கிற மாதிரியே இருக்கும். ஏதோ தப்பா நடக்க போகுது, அதனாலதான் பீச்சுக்கு போக வேண்டான்னு உங்களோட உள்ளுணர்வு பாதுகாப்புக்காக சொல்லும். இது நம்மள நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நம்ம ஆழ் மனசுக்குள்ளதான் நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கு. ஆழ் மனசுக்கு இதுவரை என்ன நடந்தது, இனிமே என்ன நடக்க போகுது, இதெல்லாமே நல்லா தெரியும். அதுதான் நம்மள இதை செய்யாத போகாதன்னு முன்கூட்டியே எச்சரிக்கிற மாதிரி நிறைய உணர்வுகளை தூண்டுது. இப்ப நான் சொல்ல போறது கண்டிப்பா நம்ம லைஃப்ல ஒரு முறையாச்சும் நடந்திருக்கும். ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஆனா ஷாரா இதுதானான்னு தெரியாது. சரி சொல்லுவோமா வேண்டாமா, ஒரு வேளை சொல்லி தப்பா போயிட்டா என்ன பண்றது, சொல்லாமலே விட்டுருவோம். சரி யாருக்கும் தெரியலையா, நானே சொல்றேன் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்ச ஆன்சரையே டீச்சரும் சொல்லுவாங்க. ச்சே, நான் அப்பவே நினைச்சேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். சொல்லியிருந்தா கிளாப்ஸாவது கிடைச்சிருக்கும், பாராட்டாச்சும் கிடைச்சிருக்கும். அவங்க கேட்ட கேள்வி யதார்த்தமானதா இருந்திருக்கும், அது உங்க பாடத்துல கூட வந்திருக்காது. ஆனா அதுக்கான பதில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? சும்மா கெஸ்ஸிங்ல சொன்னேன், ஃப்ளோல அடிச்சு விட்டேன் அப்படின்னு நம்ம விளையாட்ட சொல்லுவோம். ஆனா இதுதான் உள்ளுணர்வோட சக்தி. நம்ம இன்ட்யூஷனுக்கு எல்லா கேள்விக்குமான பதில் தெரியும். சைக்கிள் ஓட்டிட்டு போகணும்னு நினைக்கிறப்போ ஒரு வித்தியாசமான உணர்வு உள்ளுக்குள்ள வந்து வேண்டாம் போகாதன்னு சொல்லும். ஆனா அதை நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். வேகமா சைக்கிள் எடுத்து ஓட்ட போய் கீழே விழுந்துட்டு வருவோம். கீழே விழுந்து அடிபட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், அப்பவே எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு. இதெல்லாம் சாதாரணமான உதாரணங்கள் தான். லைஃப்ல மிகப்பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல கூட நாம உள்ளுணர்வை கண்டுக்கிறது இல்ல. இங்கதான் எல்லாமே தப்பா போய் முடியும். அப்படி என்னதான் இந்த உள்ளுணர்வு கிட்ட இருக்கு? எங்க இருந்து இதோட வெளிப்பாடு துவங்குது? இதோட சக்தி தான் என்ன? எப்படி இந்த உள்ளுணர்வை சரியா பயன்படுத்திக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைய தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இனிமே உங்க உள்ளுணர்வை உதாசீனப்படுத்த மாட்டீங்க. அதோட சக்தியை யூஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை அழகா மாத்திப்பீங்க. இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மனுஷனை மத்த உயிரினங்கள் கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுறது 6ஆம் அறிவு தான். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால நுகர்றது, நாவால சுவைக்கிறது, உதடால உணர்றது, இதெல்லாமே 5 அறிவு. நம்ம உள்ளுணர்வை தான் 6ஆம் அறிவுன்னு சொல்றாங்க. இந்த உள்ளுணர்வை வச்சுதான் நம்மளோட பகுத்தறிவும் செயல்படுது. உள்ளுணர்வு அப்படிங்கறது நம்ம சிந்திக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல, நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. சுயநினைவோட எந்த எஃபர்ட்டும் இல்லாம உடனே நடக்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோமே, அதுதான் உள்ளுணர்வு. ஏதோ நடக்க போகுதுன்னு தானாவே நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும். இத கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க. சாதாரண ஆளுங்களுக்கு மட்டும் இல்ல, தொழிலதிபர்களா இருக்க ஸ்டீவ் ஜாப்ஸ், பணக்காரங்களா இருக்க அம்பானி மாதிரி ஆளுங்களுக்கும் இந்த உள்ளுணர்வு அவசியமானது. இந்த உள்ளுணர்வோட உதவி இல்லாம உங்களால சரியான முடிவுகளையும் எடுக்க முடியாது. நீங்க நினைச்ச இலக்குகளை வேகமாவும் அடைய முடியாது. சோ உள்ளுணர்வுகளை அதிகமா பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். நானும் தான் ட்ரை பண்றேன், ஆனா என் உள்ளுணர்வுகளை என்னால புரிஞ்சுக்கவே முடியறதில்ல, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்றோம். நம்ம உள்ளுணர்வை இம்ப்ரூவ் பண்ண சில முக்கியமான யுக்திகள் இருக்கு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கவனம் செலுத்துங்க. உங்களை சுத்தி பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய கடைங்க, வீடுங்க இதுதான் இருக்குங்கிறதுக்காக பெருசா மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ஈவன் அது ட்ரெஸ்ல இருக்க ஒரு நூலா இருந்தாலும் சரி, தலையில இருக்க ஒரே ஒரு குட்டி முடியா இருந்தாலும் சரி, ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இத நான் ஓமையா தான் சொல்றேன். பிசினஸ்ல, லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்குது, அது ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்டா கவனிக்கணும். ஏன் டீட்டெயில்டா கவனிக்கணும்? அப்பதான் அந்த விஷயம் இல்லைன்னதும் நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். கோலாகலமா பார்ட்டி நடக்குது. யாக்கை திரி காதல் சுடர் அன்பே அப்படின்னு பயங்கரமா ஆட்டம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில கூட்டத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் மட்டும் சோகமா மனசுடைஞ்சு இருக்காருன்னா அவரை ஈஸியா நீங்க நோட் பண்ணுவீங்களா? அவர் ஈஸியா எல்லாருக்கனுக்கும் சோகமா இருக்காருன்னு தெரிவாரா? கண்டிப்பா இல்ல. கொண்டாட்டம் நடக்கிற இடத்துல எல்லாருமே கொண்டாட்டத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுவே யாரும் இல்லாத பார்க் பெஞ்சில ஒருத்தர் மட்டும் தனியா உட்கார்ந்திருந்தா அவர் ஈஸியா எல்லார் கண்ணிலையும் படுவாரு. கரெக்டா? ஏன்னா அவரு வெளிப்படையா இருக்காரு. பாவம், அவருக்கு என்ன கஷ்டமோன்னு எல்லாரும் அவரை ஈஸியா ஃபீல் பண்ணிடுவாங்க. ஆனா கோலாகலமா நடக்கிற பார்ட்டிலையுமே யாரோ ஒருத்தர் மட்டும் சோகமா இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க அந்த டீட்டெயில நோட் பண்ணிட்டீங்க, நீங்க அவரை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட உள்ளுணர்வு சூப்பரா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதை நடக்க வைக்கணும்னா அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும். ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, பயம் வேற, உள்ளுணர்வு வேற. பிளஸ் பயம்ங்கிறது சாதாரணமா வர இயற்கையான உணர்வு. நிறைய பேர் உள்ளுணர்வையும் பயத்தையும் குழப்பிக்கிறோம். திடீர்னு ஒரு சிங்கமோ புலியோ முன்னாடி வந்து நிக்குதுன்னா நீங்க பயப்படுறது ஓகே தான். ஆனா எந்நேரமும் சிங்க புலி வந்துருமோ அப்படின்னு பயப்படுறது நல்லதில்ல. சரி, அப்படியே புலியோ சிங்கமோ உங்க கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் உங்களுக்கு பயம் மலை உச்சி அளவு அதிகமா இருந்தாலும் அந்த பயத்தை உங்களை கட்டுப்படுத்த விடுவீங்களா? இல்ல அந்த பயத்தை எதிர்த்து அந்த சூழல்ல எப்படி செயல்படலாம்னு உங்க புத்திசாலித்தனத்தை இயங்க வைப்பீங்களா? உள்ளுணர்வை நீங்க சரியா பயன்படுத்தணும்னா
பயத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பயத்துல பட்டுன்னு ஓடலாம் ஒளியலாம் அப்படின்னு நிறைய மைண்டுக்கு வரும். திடீர்னு மைண்டு ஃபுல்லா பிளாங்க் ஆகி என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாது. சோ பயத்தை சாதாரணமான விஷயமா நினைச்சுக்கோங்க. உங்க உள்ளுணர்வுகளை சாதாரணமா வேலை செய்ய விடுங்க. பிளஸ் ஏதோ ஒன்னு ஃபீல் ஆகுது, சம்மந்தமே இல்லாம அழுக வருது, ஏன்னே தெரியலன்னு நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். இதுக்கெல்லாம் நல்ல கவனம் நீங்க செலுத்தணும். காரணமே இல்லாம ஏன் அழுக வரணும், ஏன் சம்பந்தமே இல்லாத உள்ளுணர்வுகள் வரணும், என்ன நடக்குதுன்னு ஏன் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க சுய நினைவோட கவனிக்காம மிஸ் பண்ண விஷயங்கள உங்க ஆழ்மனசு கவனிச்சிருக்கும். அதனாலதான் அந்த ஃபீல் உங்களுக்கு வருது. இந்த மாதிரி ஃபீல் வரப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுசா யோசிச்சு பாருங்க. எதையாவது ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. கூட்டமா, மாடி, நான் வரமாட்டேன், ஐயோ தண்ணியா, எனக்கு தண்ணியில கண்டோம், இப்படி நம்ம ஒரு குட்டி வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கம்ஃபர்ட் ஜோன்குள்ள மட்டும்தான் இருப்போம். புதுசா எதையுமே ட்ரை பண்ண மாட்டோம். ஆனா இந்த கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே உட்காந்துகிட்டு இருந்தா உங்களையும் நீங்க முழுசா புரிஞ்சுக்க முடியாது, அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாதானே மத்தவங்கள புரிஞ்சுக்க முடியும். சோ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. பாதுகாப்பு வலயத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தது போதும். வெளியே வந்து எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சுக்க முடியும். தவறுகள் அப்படிங்கிறது யாருக்கு தான் பிடிக்கும்? தப்பு பண்ணா கெட்டவனு தான் சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்துருக்கும். ஆனா தப்பே பண்ணாத யாராவது ஒருத்தரை காட்ட முடியுமா? எல்லாருமே வாழ்க்கையில ஒரு தப்பாச்சும் பண்ணிருப்போம். சோ எல்லாருமே கெட்டவங்க தானா? இந்த உலகத்துல நல்லவங்களே அப்ப இல்லையா? தப்பு பண்றது அப்படிங்கிறது நார்மலான விஷயம்தான். நான் ஒரு தப்பு கூட பண்ணல அப்படின்னு சொல்றான்னா அவன் கண்டிப்பா ஏதோ பெரிய தப்பு செஞ்சுட்டு மறைக்கிறான்னு அர்த்தம். நீங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே அதை மாத்த முடியாது. வேணும்னா எதிர்காலத்துல அதே தப்ப திரும்ப நடக்க விடாம தடுக்க முடியும். தவறுகள்ல இருந்து பாடங்களை கத்துக்கோங்க. தவறு பண்ணிட்டோமேன்னு உங்களை நீங்களே வெறுக்காம, தப்பு பண்ணிட்டேனேன்னு அடுத்தவங்களையும் வெறுக்காம, இதை உங்க வளர்ச்சிக்கான வாய்ப்பா பாருங்க. சம்டைம்ஸ் உள்ளுணர்வு சொன்ன விஷயங்களை கேட்காம செயல்பட்டு தப்பு நடந்திருக்கும். அந்த தப்பையும் கவனிச்சு பார்த்து அதை திரும்ப நடக்க விடாம பாத்துக்கோங்க. கிரியேட்டிவ் ஆகணும். நம்ம உள்ளுணர்வு கிரியேட்டிவிட்டியோட தான் ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னாரு, கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் பண்ணுதுன்னு. கிரியேட்டிவான ஆளுங்க கிட்ட இதை நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டா மோஸ்டா அவங்க கில்ட்டை தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களா செஞ்சதில்ல, அவங்க பார்த்திருக்காங்க, உள்ளுணர்வு மூலமா எதையோ பார்த்திருக்காங்க. ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி தான் இன்னொரு பொருளை செஞ்சிருப்பாங்க. பாக்குற எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி புதுசா ஒன்ன உருவாக்குவாங்க. சோ கிரியேட்டிவா இருங்க. இந்த மைண்ட் செட்ஸ் எல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா உடனே உங்களால உள்ளுணர்வை அதிகப்படுத்த முடியும். இதை தாண்டி நான் சொல்ல வர 6 வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. உங்க உள்ளுணர்வோட சக்தியை அதிகப்படுத்திக்க முடியும். நம்பர் 1, உங்க கனவுகளை கவனிச்சு பார்க்கணும். கனவுகள்ல நிறைய தகவல்கள் வரும். இனி உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, அதை எப்படி நீங்க டீல் பண்ணணும், இப்படி எல்லாத்துக்குமான பதிலும் கனவுகள்ல கிடைக்கும். நம்ம இப்ப யூஸ் பண்ற கூகுள், தையல் மெஷின், இப்படி நிறைய படைப்புகள் கனவுகள்ல பார்க்கப்பட்டதுதான். கனவுகள்ல நீங்க எதிர்காலத்துல என்னவா இருக்கீங்க அப்படிங்கறத கூட பார்க்க முடியும். ஏன்னா உள்ளுணர்வோட செயல்பாடு இந்த கனவோட இணைக்கப்பட்டிருக்கும். நம்பர் 2, தூங்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. அந்த கேள்விகளை ஆழமா மனசுக்குள்ள புகுத்திக்கோங்க. காலையில எழுந்திரிச்சதும் உடனே உங்க மைண்ட்ல வர எண்ணங்கள் எல்லாத்தையும் நோட்ல எழுதுங்க. இதுல உங்க கேள்விகளுக்கான விடைகள் கிடைக்கும். ஒரே நாள்ல கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பா கேள்விக்கான பதில் கிடைக்கும். அடுத்து நம்பர் 3, உங்க கனவுகள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைரி பென் எடுத்துக்கங்க. அதுல உங்க கனவுகள் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் அந்த டைரி எடுத்து ஃபுல்லா படிக்கிறப்போ நீங்க விடை தெரியாம அலைஞ்சிட்டு இருந்த கேள்விக்கான பதில் அதுல கிடைக்கும். அப்பப்போ அந்த டைரியை படிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்பர் 4, அடிக்கடி வாட் இஃப் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கோங்க. ஒருவேளை நான் 1 லட்சம் சம்பாதிச்சா என்ன பண்றது, ஒருவேளை என்னோட பிசினஸ் பெஸ்டா போனா என்ன பண்றது, இப்படிப்பட்ட கேள்விகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருங்க. இது நடந்தா என்ன பண்றதுன்னு உங்களால உள்ளுணர்வு மூலமா தெரிஞ்சுக்க முடியும். இந்த கேள்விகளால உங்க உள்ளுணர்வு நல்லாவே வேலை செய்யும். அடுத்து நம்பர் 5, நீங்க முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னா உங்க உள்ளுணர்வை கவனிங்க. உங்களுக்கு இது சரியா படுது, இது தப்பா படுது, இப்படி வர ஃபீலிங் எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறப்போ நீங்க உள்ளுணர்வுகளை கவனிச்சீங்கன்னா உங்க உள்ளுணர்வு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்பர் 6, தினமும் தியான பயிற்சி செய்யுங்க. நினைவாற்றல பயிற்சி செய்யுங்க. மனசுக்குள்ள டிராஃபிக் ஜாம் மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டக் ஆகி நின்னுகிட்டே இருந்தாலோ இல்ல சந்த மாதிரி கூன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தாலோ உங்களால எதையுமே கவனிக்க முடியாது. உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு கவனிச்சு பார்க்கணும். நிறைய புது அனுபவங்களை கத்துக்கணும்னா அதுக்கு தியானம் செஞ்சு மனசை அமைதிப்படுத்தணும். இதை தாண்டி அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல வாழணும், என்ஜாய் பண்ணணும். மைண்டை ஃப்ரீயா வச்சிருந்தாதான் உள்ளுணர்வோட சத்தம் நமக்கு கேட்கும். அதுபடி செயல்படவும் முடியும். உள்ளுணர்வோட முடிவை முதல்ல பாக்குறப்போ சரியா படாது. ஆனா போக போகதான் உள்ளுணர்வு சொன்ன முடிவை எடுத்தது சரியா போச்சுன்னு மனசுக்கு ஃபீல் ஆகும். பிராக்டிக்கலா உங்களோட உள்ளுணர்வை நீங்க ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு சில டிப்ஸ். உங்களுக்கு எது பிடிக்குமோ, நீங்க எதுல சிறப்பா இருக்கீங்களோ அதை செய்யுங்க. அதுல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உதாரணத்துக்கு பெயிண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெயிண்டிங்ல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னா அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க.
நீங்க பெஸ்டா இருக்க ஒண்ணு உங்களுக்கு செட் ஆகுதுன்னா வேற யாருக்குமே அது செட் ஆகாது. சோ உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நீங்க எதுல திறமையா இருக்கீங்களோ அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க முயற்சி பண்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது. மத்தவங்களுக்காக சில விஷயங்களை மிச்சம் வச்சுட்டு தாக்கத்தை ஏற்படுத்தணும். உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கவனிங்க. எது சரியா இருக்கோ தப்பா இருக்கோ மனசு சொல்றத கேளுங்க. அப்படி நடந்துருமோ இப்படி ஆகிருமோன்னு ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சா போதும். நீங்களே உங்களை நம்பலனா வேற யார் நம்புவா? அன்னைக்கு நாள் முழுக்க வர சின்ன சின்ன உள்ளுணர்வுகளையும் கவனிச்சுக்கணும். மேபி அது பெரிய தப்புல இருந்து உங்களை பாதுகாக்கும். உடம்புல புல்லரிக்கிறது, வயித்துல பட்டாம்பூச்சி பறக்கிறது, வயித்துல புளிய கரைக்கிறது, இந்த மாதிரி உடல் ரீதியா வரக்கூடிய சில ஃபீலிங்ஸையும் நீங்க கவனிக்கணும். இதுவுமே உள்ளுணர்வோட செயல்பாட்டால நடக்கிறது தான். எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு நம்ம நம்பணும். மேபி அந்த காரணம் என்னன்னு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா நம்பணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐடியா சொல்றீங்க, அது உங்க பாஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்குன்னு நீங்க மொக்கையாகிற மாட்டீங்க, முட்டாளாயிர மாட்டீங்க. மேபி வேற ஒருத்தர் நல்ல ஐடியா சொல்லிருக்கலாம், அதனால உங்க ஐடியா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. சோ நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு நம்புங்க. இப்படி பிராக்டிக்கலா நீங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா உங்களோட உள்ளுணர்வை நீங்க சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். முடிவுகள் எடுக்க இந்த உள்ளுணர்வு ரொம்பவே அவசியமானது. உடல் ரீதியாவும் நம்ம உள்ளுணர்வு வேலை செய்யும். நம்ம இறைக்குடல் பாதை, அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு சொல்ற இடத்துல கிட்டத்தட்ட 100 மில்லியன் நியூரான்கள் இருக்கு. அதனாலதான் கட்டை 2வது பிரெயின்னு சொல்றாங்க. கட்டுங்கிறது தான் நம்ம உள்ளுணர்வுகளை தூண்டக்கூடிய பகுதி. இந்த நியூரான்கள் வெறும் உணவை மட்டுமே செரிக்க வைக்காது, நிறைய தகவல்களை பரிமாறும். மூளையோட சேர்ந்து பல செயல்பாடுகளை செய்யும். இந்த கட்டுக்கும் மூளைக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. இது ரெண்டும் பேசிக்கக்கூடிய வழிமுறை தான் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் நம்ம எக்ஸாம் நினைச்சு பயந்தா வயித்துல புளிய கரைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்மளோட க்ரஷ்ஷை பார்த்தா வயித்துல பட்டர்ஃப்ளையா பறக்கும். உதாரணத்துக்கு ஒரு CEO ரொம்ப மோசமான சூழலை சந்திக்கிறாரு. அவரோட பிசினஸ் எல்லாம் பெரிய லாஸ் ஆயிடுச்சு, ரொம்ப கடன்ல சிக்கிக்கிறாரு. இல்ல ஒரு ராணுவ தலைவரோட படைய எதிரி படைகள் சுத்து போட்டாங்க. இந்த தருணத்துல அவங்க மைண்ட கொஞ்சம் பாஸ் பண்ணி எல்லா டேட்டாவையும் மைண்ட சேகரிச்சு நினைச்சு பாப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்பதான் உள்ளுணர்வு வெளிப்பட்டு ஒரு முடிவை கொடுக்கும். ப்ரெஷர் குக்கர்ல ஆவிங்கெல்லாம் சேர்ந்து விசில் மூலமா ரிலீஸ் ஆகுற மாதிரி அவங்களோட அந்த கஷ்டமான சூழல்ல இருந்து ஒரு விடிவு கிடைக்கும். மோஸ்டா ரொம்ப நெருக்கடியான சூழல்ல உள்ளுணர்வுகள் நல்லாவே வேலை செய்யும். வயிறுல ஏதோ பண்ணோம், இதை வச்சு நம்ம உள்ளுணர்வு தான் வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த உள்ளுணர்வோட செயல்பாடு நம்ம மூளையோடையும் உடலோடையும் தொடர்புடையாதான் இருக்கு. பட் எடுத்ததும் பெரிய பெரிய விஷயங்கள்ல உங்க உள்ளுணர்வை யூஸ் பண்ண சொல்லல. சின்ன சின்னதா ஆரம்பிங்க. ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு ஆர்டர் பண்றப்போ இத்தனை டிஷ் இருக்கு, என்ன சாப்பிடலான்னு உங்க உள்ளுணர்வு கிட்ட கேளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணா இதோ இந்த அத்தோ சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு அதுவே சொல்லும். இல்ல காலையில ஜாகிங் எங்க போலாம், வாக்கிங் எங்க போலாம், பீச்சா பார்க்கா, இப்படி சின்னதுல இருந்து ஆரம்பிங்க. அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து பதில் தேவைப்படுற கேள்வி ஒன்று எழுதிக்கோங்க. அது அப்படியே சில மணி நேரங்கள் விட்டுருங்க. பேப்பர்ல அந்த கேள்வியை வட்டம் போட்டு மனசுக்குள்ள அந்த கேள்விக்கான பதிலை தேடுங்க. உங்க உள்ளுணர்வு மேல இருக்க நம்பிக்கை அதிகமாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்பாடுகள் தான் உங்களை உள்ளுணர்வை நம்ப வைக்கும், அதோட சக்தியை வெளிப்படுத்தவும் வைக்கும். நம்புனாதானே அதோட சக்தியை தூண்ட முடியும். உள்ளுணர்வை நல்லா புரிஞ்சுக்க அமைதியான நிதானமான சூழல் தேவை. எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது. தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்யுங்க. ஆழமான மூச்சு பயிற்சி மனசை அமைதிப்படுத்தும். தானா உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம வயசு அதிகமாக ஆக மைண்ட்ல நிறைய தகவல்கள் சேமிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஓவர்லோட் ஆகிடும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரன்னிங் அவுட்னு போன்ல வர மெசேஜ் மாதிரி வந்துடும். அப்போ தானா நம்ம கிட்ட இருக்க சில தகவல்கள் டெலீட் ஆகி வேற இடத்துல உட்காந்துக்கும். அது இருக்க இடம் உள்ளுணர்வுக்கு தான் தெரியும். சோ நீங்க சுய நினைவோட யோசிக்காத தகவல்கள், டிலீட் பண்ண தகவல்கள், இது எல்லாத்தையும் உள்ளுணர்வு கிட்ட இருந்து திரும்ப அடையலாம். ஆனா சேமிச்ச தகவலால உள்ளுணர்வுன்னு ஒண்ணு இருக்கிறதையே நீங்க மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் நீங்க முக்கியமான முடிவெடுக்கணும்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி வாய்ந்த ஃப்ரெண்ட் இருக்கிறத நீங்க மறக்க கூடாது. உள்ளுணர்வை நம்புங்க. உங்களை விட அது புத்திசாலி. அதுகிட்ட கேட்டா நீங்க எடுக்கிற முடிவுகள் என்னைக்கும் தப்பாகாது. உங்க வாழ்க்கையில உள்ளுணர்வை பயன்படுத்தி நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? அப்ப அந்த வெற்றி கதையை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களும் இன்ஸ்பயர் ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.